கொடிக்கை பதாகம் முக்கொடிக்கை திரிபதாகம் அரை கொடிக்கை அர்த்த பதாகம் கத்தரிக்கை கத்தரி முகம் மயில்கை மயூரம் இளம்பிறைக்கை அர்த்த சந்திரன் வளைவு கை அராளம் கிளிமூக்குகை சுகதுண்டம் முட்டிக்கை முஷ்டி உச்சிக்கை சிகரம் விளாம்பழக்கை கபித்தம் வளைமுகக்கை கடகாமுகம் ஊசிக்கை சூச்சி சந்திரிக்கை சந்திரகலா முளரிக்கை பத்மகோஷம் படமாடும் கை சர்ப்பசிரஸ் மாந்தலைக்கை மிருகசீர்ஷம் சிங்கக்கை சிம்ஹமுகம் உருண்டைக்கை காங்கூலம் அலந்த தாமரைக்கை அலபத்மம் சதுரக்கை சதுரம் வண்டுக்கை பிரம்மரம் அன்னக்கை ஹம்சாஸ்யம் அன்னசிரகுக்கை ஹம்சபக்ஷம் கிடுக்கிக்கை சம்தம்சம் மொட்டுக்கை முகூலம் சேவல்கை தாமரை சூடம் உன்னக்கை திரிசூலம் பேக்கை வியாக்ரம் துவக்குக்கை அத்தசூச்சி நாட்டிய ஆரம்பம் முகில் காடு இல்லை என்று சொல்லுதல் மார்பு இரு சூழும் நேரம் ஆறு அல்லது நதி தேவலோகம் குதிரை கண்டித்து சொல்லுதல் காற்று படுத்தல் சொல்ல முயற்சித்தல் வல்லமை அன்பு முழு நிலா கடுமையான வெப்பம் கதவை மூடி திறத்தல் ஏழு வித வேற்றுமை உருபுகள் சிறிய அலைகள் வீதியில் பிரவேசித்தல் சமம் எனல் அங்கங்களை தொடுதல் தன்னை குறித்தல் சபதம் செய்தல் மௌனத்தை குறித்தல் பனைகோலையில் எழுதுதல் கேடயம் பொருட்களை தொடுதல் ஆசீர்வாதம் செய்தல் சிறந்த அரசன் அங்கும் இங்கும் எனல் சமுத்திரம் நல்ல செயல் ஒருவரை நோக்கி உபதேசித்தல் முன் செல்லல் வாளை உருவுதல் மாதம் வருடம் மழை நாள் கூட்டுதல் என்பன பதாக கையின் பொருள்கள் ஆகும். மகுடம் மரம் வச்சுராயுதம் இந்திரனுடைய கவசம் கேதகி பூ ஒளிச்சுடர் அக்கினி சுவாலை பெரிய சுவாலை பறவை பச்சையிடல் அம்பு விடல் சுற்றி வரும் அசைவு என்பன திரிப்பதாக முத்திரையில் பரதாகமத்தை நன்கு அறிந்தோராய் கூறப்படுகிறது. தளிர் பலகை நதிக்கரை இரண்டு என்று கூறுதல் ஒளி சிறு கத்தி கொடி கோபுரம் கும்புகள் என்பன அர்த்தபதாக பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பெண் ஆண் பிரிதல் முரண்பட்டிருத்தல் புரளுதல் கண்ணினுடைய முடிவை காட்டுதல்
மரணம் வேறுபாட்டை காட்டுதல் மின்னல் ஒரு கட்டிலில் படுத்தவர்களின் பிரிவு விழுதல் கொடி என்பன கத்தரிமுக முத்திரையில் பயன்படுத்தப்படும். மயில் தலை கொடி சகுன பறவை சத்தி எடுத்தல் முன்னிருந்து கூந்தலை தட்டி விடல் நெற்றி பொட்டு ஆறு நீரை தெளித்தல் சாஸ்திரம் பெற்றி அறிதல் புகழ்தல் அதுபோலவே என்பன மயூர கையினால் பயன்படுத்தப்படும். சந்திரன் எட்டாம் பிறை சந்திரன் பங்கு பெறல் கழுத்தை பிடித்து தள்ளுதல் ஈட்டி தெய்வங்களுடைய அபிஷேகம் செயல்கள் சாப்பிடும் தட்டு தோற்றம் இடுப்பு சிந்தித்தல் தனக்குள் தியானம் செய்தல் வழிபடுதல் அங்கங்களை தொடுதல் சாதாரண மக்களுக்கு நமஸ்காரம் செய்தல் என்பவற்றிற்கு அர்த்த சந்திர கை பயன்படுத்தப்படும். விஷம் அமிர்தம் குடிக்கும் பானம் பெரிய காற்று என்பன அராள கையின் பொருளாகும். அம்பை பயன்படுத்தல் ஈட்டி போன்ற பெரும் ஆயுதம் ஒருவருடைய இருப்பிடத்தை நினைவு கூறுதல் மர்மமாக கூறுதல் உக்கிரமான கோபம் என்பன சுகதுண்ட கையிற்கு பயன்படுத்தப்படும். உறுதிப்பாடு கூந்தலை பிடித்தல் உறுதி பொருட்களை மேலிருந்து கீழிழுத்தல் வைத்திருத்தல் மல்லார்களின் யுத்த நிலை என்பன முஷ்டி கையின் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மன்மதன் கார்முகில் தூண் நிச்சயம் பிதிர்கடன் மேலுதட்டை காட்டல் பாத்திரத்தின் ஏதாவது ஊற்றுதல் பற்கள் வினவுதல் லிங்கம் இல்லை என்று கூறல் நினைவு கூறல் அபிநயத்தில் பிடித்தல் அறையில் கட்டும் துணி கட்டி அணைத்தல் காண்டாமணியின் ஓசை என்பன பரத முனிவரால் கூறப்பட்ட சிகர பொருளாகும். லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி நடனத்திற்கு தாளம் தட்டுதல் பசுவில் பால் கறத்தல் மை தீட்டுதல் கையில் பூவுடன் நிற்கும் பெண் சேலையை தலையில் பிடித்தல் ஆடையினால் மறைத்தல் தூய தீபத்தினால் அர்ச்சித்தல் என்பன கபித்த கையில் பயன்படுத்தப்படும் பொருட்களாகும்.
மலர்களை சேகரித்தல் பூமாலையை வைத்திருத்தல் அணிதல் அம்பினை இழுத்தல் வெற்றிலையை மடித்து கொடுத்தல் ஹஸ்தூரி போன்ற பொருட்களை குழைத்தல் நறுமணம் நிறைந்த பொருட்கள் என்பன கடகாமுக கையிற்கு பயன்படுத்தப்படும். ஒன்றை குறித்தல் பரபிரம்மத்தை பாவனை செய்தல் 100க்கு மேல் சூரியன் நகரம் உலகம் அவ்வாறே என்று கூறல் இதை போல என்ற வார்த்தை தனிமையான நிலை அச்சுறுத்துதல் மெலிந்திருத்தல் சலாகை துண்டு தேகம் ஆச்சரியம் கூந்தலை காட்டும் பாவனை குடை வல்லமை உள்ளங்கை ரோமம் மேளம் கொட்டுதல் குயவனால் திரிக்கும் சக்கரம் தேர்ச்சில்லுக்குரிய வளையம் சிந்தித்தல் நாளினுடைய முடிவு என்பன சூழ்ச்சி பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. சந்திரன் முகம் அளவிடல் பெரிய விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலான அளவு சிவனுடைய மகுடம் கங்கை நதி கோடாரி என்பன சந்திரகலா முத்திரைக்கு பயன்படுத்தப்படுகிறது. பழம் விளாம்பழம் பெண்ணின் மார்பு சுற்றி வரும் அசைவு பந்து சாப்பிடும் தட்டு உணவு உண்ணுதல் மலர்ந்த மொட்டுகள் மாங்கனி பூமழை பூங்கொத்து ஜபத்திற்குரிய மலரை பாவனை செய்தல் பெரிய மணியினுடைய வடிவம் விதானம் கரையான் புத்து தாமரை முட்டை என்பன பத்மகோஷ கையிற்கு பயன்படுத்தப்படும். சந்தனம் பாம்பு கீழ்த்தாய் நீரை தெளித்தல் தடவுதல் தேவர்களுக்கு நீர் கொடுத்தல் தட்டி கொடுத்தல் யானையினுடைய முகம் பல்வர்களின் தோள்கள் என்பன சர்ப்ப சிரஸ் கையிற்கு பயன்படுத்தப்படும். பெண்களின் காட்டும் பாவனை கன்னம் சில்லு மரியாதை பயம் விவாசித்தல் திருசீலை கூவி அழைத்தல் நெற்றியில் இடும் குறி மானின் முகம் கோலம் பாதத்தை பிடித்து கொடுத்தல் மெதுவாக நடத்தல் விருப்பத்து கூறியவரை அழைத்தல் என்பன மிருகசீஷ கையிற்கு பயன்படுத்தப்படும். ஓமம் வளர்த்தல் முயல் யானை தற்பப்புள்ள செய்தல் மாலை சிங்கத்தின் முகம் மருந்து கலத்தல் பரிசோதித்தல் என்பன பயன்படுத்தப்படும்.
பழம் சலங்கை மணி பெரிய மணி சகோதர பறவை பாக்கு மரம் சிறு பெண்ணின் மார்பு நீரல்லி சாதன பறவை தேங்காய் என்பன காங்கூல கையிற்கு பயன்படுத்தப்படும். தாமரை விளாம்பழம் சுற்றுதல் மார்பு துன்பம் கண்ணாடி பூரண சந்திரன் அழகை பாவனை செய்தல் கொண்டை நிலாமுற்றம் கிராமம் உக்கிரமான கோபம் தடாகம் வண்டில் சக்கரவாக பறவை முணுமுணுத்தல் புகழ்ச்சி என்பன பரதத்தை அறிந்தோரால் பரத ஆகமங்களின் பாடி சொல்லப்பட்டிருக்கும் அலபத்ம கையின் விநியோகமாகும். கஸ்தூரி கொஞ்சம் பெண் செம்பு இரும்பு நினைத்திருத்தல் துன்பம் கலையின்பம் கண் நிறவேறுபாடு பிரமாணம் இனிமை மெதுவான நடை இரு துண்டாக்கள் முகம் நெய் எண்ணெய் முதலியன சதுர கையிற்கு பயன்படுத்தப்படும். வண்டு கிளி பறவை இறகு நாரை குயில் முதலிய பறவைகள் பிரம்மரம் என்ற பொருளுள்ள கை முதலியன பரத ஆகமத்தில் பிரம்மர கையிற்கு சொல்லப்படுகிறது. மங்கள நூல் காட்டல் தாலி கட்டல் அறிவுரையை உறுதிப்படுத்தல் மயிர்குச்சரிதல் முத்து முதலியன விளக்கின் திரியை தூண்டுதல் உரைத்தல் மல்லிகை முதலியன ஓவியம் வரைதல் கடித்தல் நீரை அணை கட்டல் என்பன ஹம்சாசிய கையிற்கு பயன்படுத்தப்படும். ஆறு என்ற எண் அணை கட்டல் நகத்தால் கோடிடல் மூடுதல் என்பன பரதாகமத்தில் ஹம்சபக்ஷ கையிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாகும். வயிறு பலி கொடுத்தல் புண் புழு பெரிய பயம் அர்ச்சனை செய்தல் ஐந்து என்ற எண் என்பன சம்தம்சம் கையிற்கு பயன்படுத்தப்படும். குமுத மலர் உணவு பஞ்சபானம் முத்திரையிடல் தொப்புள் வாழைப்பூ என்பன மூகூல கையிற்கு பயன்படுத்தப்படும். சேவல் கொக்கு கார்
கன்று எழுதுதல் என்பன பரதத்தை அறிந்தோரால் தாமரை சூட முத்திரைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வில்வ இலை 3 என்று கருதுதல் திரிசூல கையிற்கு கூறப்பட்டிருக்கிறது. வியாக்ரம் புலி அரக்கர் பேய் என்பவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. துப்பாக்கி சுடுகுழல் பெரிய புழு என்பவற்றிற்கு அர்த்த சூழ்ச்சி முத்திரையை பயன்படுத்தப்படுகின்றது.